ஆன் பண்ணியாச்சா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள்வாக்கு அம்மா, கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். செல்ல பிள்ளைங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னாக்கா, வருகிற நம்ம மே 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வருஷம் வருஷம் இருமுடி செலுத்துகிறோம். இந்த வருஷம் 13வது வருஷம் நம்ம இருமுடி செலுத்துகிறோம். அப்போ நாங்கள் இங்கே இருக்கக்கூடியவர்கள் 11 நாள் விரதம் இருந்து நாங்கள் மாலை போடுவோம். அதனால் நம்ம ஏப்ரல் 21ஆம் தேதி மாலை போடுறோம். நம்ம 21ஆம் தேதி மாலை போட்டு மே 1க்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இருமுடி செலுத்துகிறோம். இதில் சில பேர் கமெண்ட்ஸில் நம்ம ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம். சில பேர் நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, அம்மா எங்களுக்கு மன்றம் இல்லை, நாங்கள் மாலை போடலாமா அப்படின்றது முதல் கேள்வி. ரெண்டாவது நாங்கள் எப்படிமா வாங்கிக்கிறது அப்படின்ற மாதிரி. மூணாவது நீங்கள் உங்களை சார்ந்தவர்கள் மட்டும்தானம்மா, மற்றவர்கள் போடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு 3-4 கேள்விகள். இந்த கேள்விக்கெல்லாம் ஒரே பதில், தெய்வம், மாலை, இருமுடி என்பது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம். இவங்களுக்கு இன்னாருக்கு தான் பொதுவான இன்னாருக்கு தான் அப்படின்றது குறிப்பிடறதுலாம் கிடையாது. எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம். மாலைனா இந்த கோயிலு தான் அப்படி கிடையாது, மாலைனா இவங்களுக்கு தான், இருமுடினா இவங்களுக்கு தான் அப்படி கிடையாது. இது ஒரு பொதுவான விஷயம். தெய்வத்துக்கு யார் செஞ்சாலும் தெய்வங்கள் ஏற்றுக்குவாங்க. ஸோ அதனால சில பேருடைய கேள்விகள் நல்ல விதமாகவே கேட்டிருக்கீங்க. அதனால மன்றம் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் மாலை போடலாம். இந்த வீடியோ கீழே எங்களுடைய கோயிலுடைய மொபைல் நம்பர் நாங்கள் மெர்ச் பண்ணுறோம். கால் பண்ணுங்க. உங்களுடைய அட்ரஸ்க்கு விருப்பம் இருக்கிறவங்க 11 நாள் போடுறவங்க போடலாம். 7 நாள், 5 நாள், 3 நாள் விரதம். ஒருவேளை சூழ்நிலைகள் சரியில்லைம்மா, அன்னைக்கே போட்டு நாங்கள் அன்னைக்கே இருமுடி செலுத்துகிறோம் அப்படி என்பவர்களும் அது உங்களுடைய விருப்பமே. அதனால நம்பர் கொடுக்குறோம், நீங்கள் ஃபோன் பண்ணுங்க, நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். இந்த நம்பர் கொடுக்குறோம் அப்படி என்பதற்கு கோயில் அட்ரஸும் தெரிஞ்சுக்கணும், மாலை எப்படி அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அப்படின்றதுக்கு தான் அந்த நம்பரை வச்சுட்டு சில பேர் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்காகலாம் கிடையாது. அதையும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக இப்போ நான் எப்பவுமே சில வீடியோங்களில் சொல்கிற ஒரே விஷயம்தான், எண்ணம் போல தான் வாழ்க்கை. நம்ம எதுவும் நினைக்கிறோமோ, நல்ல எண்ணங்கள் நினைத்தாவே நமக்கு அதுவே வாழ்க்கை நல்லபடியாகவே அமையும். சிலர் மாதிரி கேடு கட்டத்தனமா அடுத்தவங்களை கெடுக்கணும், அடுத்தவங்க குடியை கெடுக்கணும், அடுத்தவங்க வாழ்க்கை கெடுக்கணும், அடுத்தவங்க குடும்பத்தில் என்ன நடக்குது எட்டி பார்க்கணும், அடுத்தவங்க பெட்ரூம்ல என்ன நடக்குது அப்படின்னு எட்டி பார்க்கணும். கேடு கட்டத்தனமா ஒரு கோயிலுக்கு போகிறோம், இந்த அம்மா மூலியமா நாங்கள் வந்தோம், இந்த அம்மா சொல்லி வந்தோம், அடுத்தவங்க குடியை கெடுக்கணும்னு சில வேலைகள்லாம் பண்ணும் விதமாக பண்ணாக்கா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஏன்னா இது நம்ம கோயிலில் நடக்கிற ஒரு விஷயம். நான் பல வீடியோங்களில் இது நிறைய டைம் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அதனால் திருப்பும் இந்த வீடியோ மூலியமா என் மனதில் பட்ட விஷயங்களில் சொல்கிறேன். என் பேரை சொல்லி எந்த ஒரு கோயிலுக்காவது இப்படி காட்டாரம்மான்ற ஒரு பேரை யூஸ் பண்ணாக்காவே தயவு செஞ்சு எங்களுக்கு கால் பண்ணிடுங்க. எங்களை எங்களை மிஸ்யூஸ் பண்ணி எங்கள் பேரை சொல்லி வர்றதெல்லாம் கரெக்டு கிடையாது. நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட நான் இந்த இடம் 14-15 வருடங்கள் ஆயிடுச்சு. என்னுடைய பிரச்சனைகள் எவ்வளவு வலிகள், வேதனைகள், அவதூறைகள், அவமானங்கள், இன்ப துன்பங்கள் இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணி நான் கடந்து போயிட்டு தான் இருக்கிறேன். யாருது நமக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி நம்ம போயிட்டு இருக்கிறோம். மற்றவர்கள் எங்களுடைய கோயில் பேரை பயன்படுத்தி மற்ற இடங்கள் போறது, தேவையில்லாத எங்களுக்கு ஒரு இது பண்ற வேலைகள் தயவு செஞ்சு என்னுடைய 2 கரங்கள் கூப்பி நான் கேட்டுக்கொள்கிறேன். தயவு செஞ்சு எங்களுக்கு தொந்தரவு செய்யாதீர்கள். உங்க விருப்பத்துக்கு நீங்க எங்க வேணா போங்க, அது உங்களுடைய விருப்பம். அதுல போயிட்டு காட்டாரம்மான்ற ஒரு பேரை இன்வால்வ் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன தேவை நீங்களாவே போங்க. தயவு செஞ்சு எங்க பேரை சொல்லி எங்க கோயில் நம்பர் இருக்கு அப்படின்ற பட்சத்துல எங்களுக்கு கால் பண்ணுங்க. எங்களுக்கு யாரோடையும் எங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. இது நான் தனி மனுஷா நின்று உருவாக்குன என்னுடைய போராட்டம், எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் கடந்து போயிட்டு இருக்கிறேன். இவ்வளவுதான், இதை தாண்டி எதுவுமே கிடையாது. பட் இதுல நான் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா
மேப்ல சர்ச் பண்ணுங்க, கோயில் அட்ரஸ் காட்டும், கோயிலுக்கு வாங்க, அம்மனை தரிசனம் பண்ணுங்க. இங்க இருக்கிற ஒரு நம்பர் வச்சுக்கிட்டு மிஸ்யூஸ் பண்றது அந்த மாதிரி வேலைகளை வச்சுக்காதீங்க தயவு செஞ்சு. அப்புறம் நான் எப்பவும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், நான் யாருமே சீண்டுவதில்லை, என்னை சீண்டினால் நான் விட மாட்டேன். அது யாராக இருந்தாலும் நான் விட மாட்டேன். சட்டப்படி நான் என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டு நான் போயிட்டே இருக்குவேன். நான் எப்பவுமே சொல்கிற வார்த்தை தான் அமைதியின் அர்த்தம். பயமே கிடையாது, நான் யாருக்கும் பயப்படுன்ற அவசியம் கிடையாது. அதனால தான் செல்ல பிள்ளைங்களா. அப்புறம் இந்த இருமுடி மாலை இங்கே ரொம்ப விசேஷம் செல்ல பிள்ளைங்களா. இது வரைக்கும் என் அம்மாவுக்கு சில பேர் மற்றவர்கள் பார்த்து அம்மா செய்கிறாங்க, இது வரைக்கும் கிடையாது. எனக்கு என்ன தோணுதோ அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். மற்ற கோயில்கள் பண்ணுறாங்கலாம் நான் பண்ண மாட்டேன். எனக்கு என்ன பிடிக்குமோ என் தாய்க்காக நான் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில், நம்ம கோயில் பக்கத்திலே ஆசிரமம் கட்டிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக கட்டி முடிச்சு பினிஷிங் அப்போ எல்லா செல்ல பிள்ளைங்களும் அழைப்பு கொடுக்குவேன். நம்ம வயதானவர்கள், தாய், அப்பா, அம்மா, மற்றவர்கள், முதியோர்களுக்கு மட்டும்தான் அடைக்கலம் என்பது இல்லை. எல்லாருக்குமே என்ன சொல்றது, யாரும் ஆதரவு இல்லாமல் இருக்கிறவங்களுக்காக தான் இவ்வளோ முயற்சி எடுத்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுவும் தயவு செஞ்சு சில பேர் தவற எடுத்துக்கொள்ளாதீர்கள். இதுலேயும் எவன் அப்ப மூட்டு சொத்துல நான் பண்ண கிடையாது, ஏன் அப்ப மூட்டு சொத்துல தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். சில பேர் புரியாம பேசுவாங்க, கண்ணு, காது, மூக்கு, வாய் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுவாங்க இல்லையா. அதுக்கான பதில் இந்த நிமிஷம் வரைக்கும் எவன் மூட்டை அப்ப மூட்டை சொத்துல நான் பண்ண கிடையாது. என்னுடைய சொந்த பணத்தில் தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் இதுக்கு யாரும் எதுவும் பேசக்கூடாது. அந்த வீடியோ மூலியமா எதுவுமே நம்ம கொண்டு போறது இல்லை, எதுவும் கொண்டு வருவதும் கிடையாது. இருக்கக்கூடிய கொஞ்ச காலங்களில் மற்றவர்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போகலாம். நான் பெற்றெடுத்த என் பிள்ளைகளுக்கு பாவங்கள் சேர்க்கக்கூடாது, புண்ணியங்கள் மட்டும் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுதான் செல்ல பிள்ளைங்களா. அதுக்கப்புறம் மாலை போடுங்க, எல்லாருமே போடலாம். நம்ம கோயிலுடைய யூனிஃபார்ம், மாலை, இருமுடி பேகு இந்த வீடியோ மூலியமாவே அப்படியே காமிச்சு எடுத்து. இது மாலை பழசு, இது 13 வருஷம் ஆயிடுச்சு, 12 வருஷம் ஆயிடுச்சு. ரெட்டு, எல்லோ, சிவப்பு, மஞ்சள். இது நம்ம கோயிலோட மாலை. ஸோ ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. அப்படி குரு சக்தின் போது நம்ம மஞ்சள் மாலை, மஞ்சள் இருமுடி பை கொடுக்குறோம். இது நம்ம கோயிலுடைய இருமுடி பேகு. இந்த லோகா நம்ம காட்டார் அம்மா இருக்கிறது, நான் கீழே உட்காந்துருக்கிற மாதிரி இது கொடுத்துருக்குறேன். எல்லாமே அவங்கவுங்களுக்கு சில பேருக்கு உரிமை கிடையாது. நான் சொந்தமாக உருவாக்கின இடத்துல மக்கள் கொடுத்து வாழ்வுகளே எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க. பட் நான் ஒரு தனி பெண்ணாக இருந்து பண்ணியிருக்கிறேன்னா எனக்கு பிடிச்ச விஷயங்கள இது ஒன்று. சித்ரா பௌர்ணமிக்கு மட்டும்தான் மாலை போட்டு இருமுடி செலுத்துற மாதிரி. இது நம்மளுடைய இருமுடி பை. இது என்னவோ தெரியல, நான் 12 வருஷத்துக்கு முன்னாடியே நான் பண்ண இது பேக். இது பழைய வீடியோஸ் பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும். இது ஓகே. இது ஏன்னா எல்லா கோயிலும் ஏன்னா ரெட்டு எல்லோன்றது யூஸ்வலாக எல்லா கோயிலுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் நம்ம கோயில் ஆரஞ்சு கலர் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி நான் அது ஒரு விஷயத்த நான் உருவாக்குனது. அதனால நம்ம கோயிலுடைய டிஷர்ட் இது ஆரஞ்சு கலரு. இதில் நான் இருக்கிற மாதிரி, அம்மா கூட இருக்கிற மாதிரி லோகா போட்டிருக்கிற, முன்னாடி திரிசூலம் இருக்கிற மாதிரி இது டிஷர்ட். இது நம்ம கோயிலுடைய வேஸ்ட்டும் ஆரஞ்சு கலரு. அதுக்கப்புறம் சில பேர் காட்டன் லைக் பண்ணுவாங்க. நம்ம இந்த வெயில் டைமு கிளாத் அவங்களுக்கு கொஞ்சம் உருத்தக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பெரிய பார்டரில் இது பியூர் காட்டனில் ஆர்டர் கொடுத்து நம்ம போன வருஷம் பண்ண வச்சுது. நம்ம கோயிலுடைய யூனிஃபார்மு இது ஆரஞ்சு கலர்ன்றதுனால இது ஆரஞ்சு கலராகவே கொடுத்துருக்குறோம். இந்த சாரீ வேணும் அப்படின்னாக்கா இருமுடி மாலையோடவே கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். எவ்வளோ ப்ரைஸ்ன்றது அவங்க சொல்லுவாங்க. இது ஓகேங்களா. அதுக்கப்புறம் சரி, எல்லா டைமும் இதை கட்டிட்டு இருக்க முடியாது அப்படின்றதுக்காக இது நம்ம கோயிலோட யூனிஃபார்மு பிளெயின் சாரீ. இது வித் ப்ளவுஸ் இதில் இருக்குது. இந்த சாரியும் இது இருமுடி அப்போ செலுத்துறப்ப கட்டிக்கலாம். இது மற்ற நாட்களில் ஒரு 11 நாள் நம்ம விரதம் இருக்குனாக்கா இந்த மாதிரி சாரீ யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் கட்டணும் இல்லை, வீட்டில் இருக்கிற எது வேணால் நீங்கள் மஞ்சள், சிவப்பு, அம்மனுக்கு உகந்தது எதுவோ நீங்கள் கட்டிக்கலாம். நம்ம கோயிலுக்கு இருமுடியும் போது அந்த யூனிஃபார்ம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்றதுக்காக இதை பண்ணியிருக்கிறோம் செல்ல புள்ளிங்களா. அதுக்கப்புறம்
எனக்கு இந்நாள் வரைக்கும் நிறைய சப்போர்ட்டிங், எவ்வளோ ஒரு பெண் என்பவள் ஒரு பிரபஞ்சத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னாவே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சாபக்கேடு. ஏன் சாபக்கேடுனா, என்னதான் நல்ல பேர் எடுத்து வாழ்ந்தாலும் இந்த உலகங்கள் வாழ்ந்தாலும் மேசும் தாழ்ந்தாலும் மேசும், குறை சொல்கிற உலகம் குறைகள் மட்டும்தான் சொல்லிகிட்டே இருக்கும். நீ வாழ்ந்துட்டுனாக்கா ஐயோ என்னடா பண்ணி வாழ்ந்துருப்பா, என்னடா பண்ணியிருப்பா, ஃப்ராட் பண்ணிட்டாளா, ஊரை ஏமாத்திட்டாளா, யார் கூட இந்த மாதிரி அப்படி தாழ்ந்து போயிட்டாக்கா, சி இவ என்ன பாவம் பண்ணாலோ அப்படின்ற மாதிரி தாழ்ந்து போயிட்டேன்னு பேசுவாங்க. இந்த உலகம் எப்படி இருந்தாலும் ஏசும். அதனால இவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்காக இந்த பிறவி நான் எடுக்க கிடையாது. எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ என் லைஃப்பை நான் கடந்து போகணும். 1000 பேர் 1000 சொல்லுவாங்க செல்ல பிள்ளைங்களா, அதுக்கெல்லாம் நம்ம செவி சாய்க்கக்கூடாது. என் வீடியோஸ் விரும்பி பார்க்கவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய 4 விஷயம் தான். 1, யாருமே நம்பாதீங்க. நம்பினீங்க அப்படின்னாக்கா அடுத்த நிமிஷம் உங்க கழுத்து மேல தொங்குற கத்தி தான் அப்படின்றத நீங்க நினைச்சுக்குங்க. 2வது நிம்மதி இல்லம்மா, வாழ்க்கை தொலைச்சிட்டு இருக்கிறேன், என் சந்தோஷம் போச்சு, நான் எதுக்கு வாழ்றேன்னு தெரியல, நிறைய பிரச்சனைகள் கடக்க முடியல. தயவு செஞ்சு அதை மட்டும் நினைக்காதீங்க. ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாக்கா ஒரு மனுஷனால சரி பண்ண முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய மனதைரியம் வேணும். எப்படி மனதைரியம் வேணும். கோழத்தனமா கூடி குறுங்கி நம்ம உட்கார்ந்தோம் அப்படின்னாக்கா அதை 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அந்த 4 பேர் 40 ஆகும், அது 4000 ஆகும், அது 4 லட்சம் ஆகும். அதுக்கான இடங்கள் உங்களுடைய மைனஸ் யாருக்குமே சொல்லாதீங்க. பிரச்சனையா அதை ஃபேஸ் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு போராடுங்க, இதை இப்படி சரி பண்ணிக்கலான்னுட்டுன்னு. அதுக்காக மனம் கலங்கி மட்டும் ஒரு நாள் ஒரு பொழுதும் தோண்டு உட்காராதீங்க. அப்படி உட்கார்ந்தீங்க நிச்சயமா யாரும் வரமாட்டாங்க. சொந்த பந்தம் வராது, பக்கம் வர மாட்டாங்க. எப்ப கீழே விழுவணும் தான் பார்க்குவாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய தைரியத்தை விடாதீங்க. விடாமுயற்சியே விஸ்வரூப வெற்றி. சரிங்களா? 3வது நான் எப்பயுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், ஐயோ அவங்க எப்படி வாழ்றாங்களே, நம்ம இப்படியே தான் இருக்கிறோம், ஐயோ அவங்க நல்லா இருக்காங்களே, அவங்க கார்ல போறாங்களே, நம்ம இப்படியே இருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க. எப்பவும் சொல்லக்கூடிய விஷயம்தான், தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும். நீங்க படுற கஷ்டம் ஒரு நாள் அந்த தெய்வங்கள் காத்து ஒரு நாள் அதுக்கு ஒரு தீர்வான ஒரு விஸ்வரூப வெற்றி கொடுக்கும். ஐயோ நம்ம இப்படியேதாம இருக்கிறோம், சாமி நம்புறோம், கடவுளை நம்புறோம், நமக்கு வழி எதிரிங்க எல்லாம் கஷ்டம் கொடுக்குறவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, நம்ம நல்லா இல்லை, ஐயோ அவங்க இப்படி இருக்காங்களே அப்படி இருக்காங்களே. நீங்க மன வருந்த வேண்டாம். தாயிடம் போங்க, உங்க குலசாமி கிட்ட போங்க, ஊர்ல இருக்கிற தெய்வத்தெல்லாம் தேடாதீங்க, உங்க தெய்வத்துக்கிட்ட போங்க, உங்க குறைகளை ஒப்பாடிங்க, உங்க வழிகளை ஒப்பாடிங்க. அதை மட்டும் செய்யுங்க. யாருக்கிட்டுமே எதுவுமே சொல்ல போகாதீங்க. 4வதான், நம்ம எதை விதைக்கிறோமோ அது நம்ம தான் அறுவடை செய்யணும். இப்ப நான் உன்னை கெடுக்கிறேன்னு வையே, இப்ப என்னை கெடுக்க பின்னாடி யார் இருக்காங்க பாரு, என் தாய் அங்காள பரமேஸ்வரி, என் நம்பிகை. அந்த தாய் சுமக்கக்கூடிய சொல்லிட்டு இருக்கிறம்மா. சரிங்களா? என்னைக்குமே உன்னை நான் கெடுக்கிறேன், ஐயோ வாழ்ந்துட்டாங்க, இங்க எப்படியாவது நாசமா ஆயிடணும் பண்ற. எத்தனை நாளைக்கு உன்னை ஏமாத்தி ஒரு 5000 10,000 நான் வாங்கி சாப்பிட்டேன். எத்தனை நாளைக்கு? கர்மா ரொம்ப ஸ்ட்ராங்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கு. நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வந்துட்டே இருக்கிறேன்னுட்டுன்னு தெய்வங்களுடைய கோர்ட்டுகளை தப்பிக்க முடியாது. அதனால எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிறேன், இந்த மாலை இருமுடி போடணும், மாலை போடுறவங்க எல்லாருமே போடணும், விருப்பம் இருக்கிறவங்க வாங்க போடுங்க. நான் எப்பயுமே எல்லா வீடியோவிலும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இது தெய்வங்கள் அமைந்து கொண்டிருக்கும் ஆலயங்கள், கோயில் கிடையாது, உங்கள் தாய் வீடுன்னு தான் நான் சொல்லியிருக்கிறேன். என்னைக்குமே உங்களுடைய தாய் நான். எல்லாருக்கும் இந்த தாய் மடி சொந்தம். சரிங்களா? சில பேர் பேசுறவங்க பேசிட்டு தான் இருக்குவாங்க செல்ல பிள்ளைங்களா, அதெல்லாம் நான் காதுல கேட்கணும்னா என்னால இந்த இடத்துல உக்காந்துருக்க முடியாது. அதனால்தான் செல்ல பிள்ளைங்களா, என்னுடைய அன்பு பிள்ளைங்களுக்கு இதை தாண்டி எதுவும் சொல்றதுக்கு இல்லை. திருப்பும் சொல்லிக் கொள்கிறேன்.
எனக்கு நிறைய வழி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் 13 வருடங்கள் இந்த ஆலயங்களை நான் கடந்து வந்திருக்கிறேன். என்னுடைய பக்தர்களுக்கு எப்பவுமே அவங்களுடைய பொறுப்பாதங்கள் தொட்டு என்னுடைய நன்றி வணக்கத்தை நான் சொல்லிக்குவேன். அப்படிதான் என்னுடைய பக்தர்கள் ஒரு சில சாக்கடைங்களால எனக்கு மன வருத்தங்கள் ஏற்பட்டு இருக்குது. அந்த மன வருத்தத்துக்கு என் தாய் தக்க நேரத்தில் தக்கவங்களுக்கு அது உரிய கூலிகள் கொடுப்பா. அது நடந்தே தீரும். அது என்பது என் தாயிடம் நான் ஒப்படைத்து விட்டேன். இது என்னுடைய செல்ல பிள்ளைங்களுக்கு எல்லாருமே நல்லா இருங்க. இன்ப துன்பங்கள் மனிதன் என்பதற்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், அதெல்லாம் கடந்து போங்கள். எதை நினைச்சும் கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னாக்கா இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எல்லாருக்காக வேண்டிக்குவேன். நீங்க கமெண்ட்ஸ் பண்ண அடுத்த நிமிஷம் உங்களுக்கான நல்லது நடக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன கேள்விகள் கேளுங்க. நம்பிக்கையோட கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எப்பயுமே சொல்ல பிள்ளைங்களா, நான் சொல்லி நடக்கலன்னு சொன்னவங்க யாருமே கிடையாது. என்னுடைய நம்பிக்கை அது. சரி சொல்ல பிள்ளைங்களா, அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த கோடான நன்றிகள் பல. அனைவரும் விருப்பம் உள்ளவர்கள் மாலை போட்டு இருமுடி செலுத்துங்கள். இந்த தாயினுடைய அருள் ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். எல்லாருடைய குடும்பங்கள் நல்லா இருக்கட்டும். வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம் செல்ல பிள்ளைங்களா.